ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி தமிழ் சேனல். நான் உங்கள் எம்டி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2005 டிசம்பர் 27 ஃப்ளோரிடாவே ஷேக் பண்ண ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 27 2005 காலையில் 7 மணிக்கு 911க்கு ஒரு கால் வருது. ஆப்ரேட்டர் பிக் பண்ணி என்ன இஷ்யூன்னு கேட்கும்போது அந்த பக்கத்துலேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஒரு டெட் சைலன்ஸ். ரொம்ப நேரமாக அந்த காலை லிசன் பண்ணும்போது தூரத்துலேருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உடனே அந்த அட்ரஸ் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு செக் பண்ணும்போது மிஷேல் அண்ட் ஸ்டீவ் அப்படின்ற கப்பல் பேரில் அந்த வீடு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணி வீட்டுக்கு போகும்போது அவங்கள ரிசீவ் பண்ணது என்னமோ ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு காலில் சாக்ஸ், ஒரு காலில் ரத்தத்தோட வாசலில் அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தையை ரிசீவ் பண்ணிட்டு உள்ளே போய் செக் பண்ணும்போது வீட்டில் எந்த இஷ்யூமே இல்லை. கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வீட்டை சுற்றி கீழே தேடும்போது எந்த ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டியுமே நடக்கலை. சரி, மேலே என்ன தான் இருக்குது அப்படின்னு மேலே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது ஒரு பெரிய ஷாக். 2 டெட் பாடி. ஸோ போலீஸ் என்ன அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கப்பலோட டெட் பாடிஸ் தான் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரத்த வெள்ளமாக நிறைஞ்சு கிடக்கு. அந்த ரைட் கார்னரில் ஒரு மேல் டெட் பாடி தலையில் குண்டடியோட செத்து கிடக்கிறாரு. அவருக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபீமேல் டெட் பாடி நேக்கடாக கால்களும் கைகளும் வெவ்வேறு திசைகளில் ஸ்கேட்டர்ட் ஆகி செத்து கிடக்கிறாங்க. ஷாக்கான போலீஸ் உடனே குழந்தைய சேவ் பண்ணுன்றதுக்காக பக்கத்து வீட்டில் போய் குழந்தைய நெய்பர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதுக்கு நாங்கள் பார்த்துக்கணும், வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னு கேட்கும்போது போலீஸால் எதுவுமே சொல்ல முடியல. அண்ட் அவங்க எதையுமே விவரிக்கக்கூடாது. அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஸ்டீவ் அண்ட் மிஷேல் ஆர் நோ மோர், they are dead அப்படின்னு சொன்னோன்னே நெய்பர்ஸ் வேர் வெரி ஷாக்ட். அப்படியே இங்கேருந்து பின்னாடி போனோம் அப்படின்னா யார் இந்த ஸ்டீவ் அண்ட் மிஷேல்? ஸோ ஸ்டீவ் அண்ட் மிஷேல் they both are lovers from college. ஸோ பார்த்ததும் காதல் கண்டதும் காதல் மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, they both were made for each other. ஸோ காலேஜ்லேருந்தே 2 பேருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க, ஒன்றா மேரேஜ் பண்ணுறாங்க. மிஷேல் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. வேற ஸ்டீவ் அவரோட மாஸ்டர்ஸை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ 2 பேரோட வாழ்க்கையுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போது இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு கூட அவங்க 1 இயருக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த நெய்பர்ஸ்ட்டை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they both were happy couples. அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் பாசமாகவும் அரவணைப்பாகவும் இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒருத்தங்களால் இப்படி ஒருத்தங்களுக்கு நடக்க முடியும், ஏன்னா இது அவங்களோட ப்ரைம் டைம். ஸோ 2 பேருமே நல்லா, ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க. அண்ட் தி போத் வேர் வெல் செட்டில்ட். அண்ட் இது அவங்களோட ப்ரைம் டைமில் இப்படி ஒரு சூசைட் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு மர்டராக தான் இருக்கும். ஆனால் யார் கமிட் பண்ணதுன்றதில் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியாவே வரல. ஸோ போலீஸ் நெய்பர்ஹுட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், மிஷேல் அண்ட் ஸ்டீவ் அவங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப நல்ல கப்பல்ஸ் அப்படின்னு. ஸோ யாரை கேட்டாலும் ஒரே பதில். பட் ஷாக்கிங்லி, ஸோ அந்த கதையில் ட்விஸ்ட்னே இது தான். ஷாக்கிங்லி ஒரு நெய்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டீவுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவர் புதுசாக ஒரு லக்ஸரி கார் வாங்குறாரு. அந்த லக்ஸரி கார் வாங்கினப்போ மிஷேல் வாஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா அவங்க வெளியில் என்ன தான் அவங்கள லக்ஸரியாக காட்டிக்கிட்டாலும் உள்ளே அவங்க கன்சர்வேட்டிவ் பீப்புளாக தான் இருந்தாங்க. அண்ட் அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் அப்போது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ஸ்டீவ் மிஷேலுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் கார் வாங்கினதுனால அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ஹீட்டட் கான்வர்சேஷனாக போனுச்சுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அந்த நெய்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் அதை நோட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இப்போது போலீஸ் இந்த கேஸை என்ன வியூவில் பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டீவ் மிஷேலை கொலை பண்ணிவிட்டு அவர் சூசைட் கமிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் இந்த கேஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக அவங்க வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்க போலீஸோட இன்ட்யூஷனை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி மிஷேலோட ஒரு நோட்டில் ஷி ஹேட் அ நோட். அந்த நோட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபோன் மேரேஜ் கவுன்சிலரை காண்டாக்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு நோட் இருக்குது. ஸோ போலீஸோட இன்ட்யூஷன் இந்த இடத்துல இப்போ என்ன போகுது அப்படின்னா, திஸ் இஸ் அ மர்டர் அண்ட் அ கமிட்டட் சூசைட் அப்படின்ற ஆங்கிளில் போலீஸ் யோசிக்கிறாங்க.
அதே மாதிரி அவங்க வீடை இன்னும் டீப்பாக செக் பண்ணும்போது பேக் சைடில் இருக்க டோர்ஸ் எல்லாமே ப்ரோக் ஆகிருக்கு அண்ட் எக்ஸ்டர்னலாக யார் வேணாலும் உள்ளே வந்து போகலாம் அப்படின்றதுனால இன்னமும் போலீஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் அதிகமாகுது. ஸோ ஃபர்தராக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை விசாரிக்கும் போது இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. இந்த நெய்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 26th நைட்டு, ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் அவரும் அவர் கசினும் வீட்டில் இருக்காங்க. இவர் வந்து காதில் ஹெட்செட் போட்டு மியூசிக் கேட்டுட்ருக்காரு. இவரோட கசின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன இது ஒரே சத்தமாக இருக்குது பக்கத்து வீட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் ஹெட்செட்டை கலட்டுறாரு. பார்த்தா சத்தம் இல்லை, ஆனால் ரொம்ப சவுண்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மோட்டர் பைக் போகிற சவுண்டை மட்டும் அவங்க கேட்குறாங்க. வெளியில் போய் எட்டி பார்க்கும்போது அந்த மோட்டர் சைக்கிள் அங்கே இல்லை, பட் அவங்களுக்கு அந்த மோட்டர் பைக் சத்தம் மட்டும் கேட்டுச்சு. இதோட ஒரு சூப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சது என்னென்னா, இன்னொரு நெய்பர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த மோட்டர் பைக்கை பார்த்தேன் அண்ட் இட் இஸ் எல்லோ சுசுகி மோட்டர் பைக் அண்ட் அதை ஓட்டிகிட்டு போனது ஒரு ஸ்ட்ராங்கான மேல் வித் அ கேமஃப்ளேஜ் ஜாக்கெட். ஸோ ஜாக்கெட் போட்டு அவர் போனார் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்தராக அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ஸ் இட்ஸ் 2005 அவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அங்கே அந்த டைமில் எதுவுமே கிடைக்கல. ஸோ பக்கத்தில் இருக்க கேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தி காட் அ ஃபுட்டேஜ். ஸோ இட் இஸ் கெட்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் அவங்க பேட் லக் என்ன அப்படின்னா, அந்த ஃபுட்டேஜ் வாஸ் நாட் கிளியர், அது தெளிவாகவே இல்லை. ஸோ அந்த ஃபுட்டேஜில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்க எல்லா ஏரியாஸ்லேயும் பக்கத்தில் இருக்க ஏரியாஸ்லேயும் இந்த மாதிரி யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. பட் there is no luck yet for the police. ஸோ போலீஸ் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டீவோட பேரண்ட்ஸும் மிஷிலோட பேரண்ட்ஸ்டையும் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. ஸோ அப்போது ஸ்டீவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மிஷிலை சுத்தமாக பிடிக்காது. அண்ட் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, கதையில் பெரிய ட்விஸ்ட் எங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. மிஷேலுக்கு வந்து ஸ்டீவ் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அவங்க ஒர்க் பண்ண அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு மேல் நர்ஸோட ஷீ ஹேட் அன் அஃபேர். ஸோ அவங்களோட அஃபேரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தொடர்ந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆகுறாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க பயந்து கில்ட்டில் அபார்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அங்கேயே கட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டீவோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் வை ஸ்டீவ் வந்து அவங்க பழைய ஏரியாவான மினிசோடாலேருந்து ஃப்ளோரிடா மூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஸ்டீவோட பேரண்ட்ஸ் ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. மிஷேலுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குன்னு சொன்னதுனால இப்போது போலீஸ் இவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மர்டர் அண்ட் சூசைட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறம் கதையே மாறிடுச்சு. போலீஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டீவ் தான் மிஷேலை கொலை பண்ணிவிட்டு அவரும் சூசைட் பண்ணிப்பார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு புதுசான ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ஸ்டீவோட பேரண்ட்ஸ் சொன்னதுபடி அவங்க என்ன அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, மிஷேலோட ஃபார்மல் லவ்வர் தான் அவங்கள கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்க 2 பேருக்கும் ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருந்திருக்கலாம் அண்ட் ஏதாவது கான்வர்சேஷன் பெருசாக போயிருக்கலாம். ஸோ அதனால் இந்த மர்டர் நடந்திருக்குமான்றதுக்காக மிஷேலோட ஃபார்மர் லவ்வரை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க. அன்றைக்கி மர்டர் நடந்த இடத்துல அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு செக் பண்ணும்போது ஹி வாஸ் இன் மினிசோடா. அவர் மினிசோடாவில் தான் இருந்திருக்காரு அண்ட் அவர் ஃப்ளோரிடா வரவே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக மிஷேலோட நெயிலில் கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிளையும் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட டிஎன்ஏயும் கம்பேர் பண்ணி செக் பண்ணும்போது டிஎன்ஏ மேட்ச் ஆகவே இல்லை. போலீஸ்க்கு இதுவும் ஒரு டெட் ஹேண்ட் ஆயிடுச்சு. கைஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததில் நீங்கள் யாரை சஸ்பெக்டாக நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான சஸ்பெக்ட் யாருன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்ட்ரி தமிழ்ஸ் எம்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.